போயிடலாம் வாடி. சும்மா சித்து சொன்னா கேளுங்க. இந்த டி-ஷர்ட்டை கழட்டுங்க சித்து. மேடம் வேண்டாம் மேடம். சித்து இப்ப நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? டி-ஷர்ட்டை கழட்டுங்க. இல்ல மேடம், அப்படியே இருக்கட்டும், நல்லாதான் இருக்கு. சித்து இதையே போட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் இருப்பீங்க? இத கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நான் வீட்ல போய் வாஷ் பண்ணிக்கிறேன். இதோட வீட்டுக்கு போவீங்களா? நான் வாஷ் பண்ணி தரேன் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க கொடுங்க. இல்லங்க பரவாயில்ல. இங்க பாருங்க, இப்போ நீங்க குடுக்குறீங்களா இல்ல நான் கழட்டவா? இருங்க இருங்க, நானே கழட்டுறேன். ஓகே சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா கழட்டி கொடுங்க. கழட்டுறேன் மேடம். நீங்க அந்த பக்கம் திரும்புங்க. ஹே, நீங்க டி-ஷர்ட் கழட்டுறதுக்கு நான் எதுக்கு அந்த பக்கம் திரும்பணும்? நீங்க கழட்டுங்க மேடம். சித்து கழட்டுங்க சொல்றேன். ப்ளீஸ் மேடம். என்னடி இது? என்னடி பண்றாங்க ரெண்டு பேரும்? இருக்கட்டும் பரவாயில்லை, நீங்க கழட்டி கொடுங்க. ப்ளீஸ் மேடம். மேடம் கூச்சமா இருக்கு மேடம். மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் 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 ப்ளீஸ் மேடம். மேடம் வேண்டாம் மேடம். மேடம் நீங்க இங்க வாங்க சித்து. சொன்னா கேளுங்க. இங்க வாங்க. வேண்டாம் மேடம். சித்து I love you. பாத்தியா, நான் நினைச்ச மாதிரியே அங்க என்னவோ நடந்திருக்கு. சித்து இப்பதான் ஷர்ட் மாத்திரம் பாரு. இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இந்த Dress பக்கா மேட்சிங்கா இருக்கு உங்களுக்கு. தேங்க்ஸ் மேடம். உங்க டி-ஷர்ட்டை வாஷ் பண்ணி நாளைக்கு கொடுக்கிறேன், சரியா? யார் சித்து? அது தென்றல் தான் மேடம். அது எப்படி? நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தென்றல் கரெக்ட்டா கால் பண்றாங்க. அது தெரியல மேடம், ஒரு நிமிஷம். ஹலோ சித்து, நீ இப்ப எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அம்மா உனக்கு கால் பண்ணாங்களா? லைனே கிடைக்கலையா, அதான் எனக்கு கால் பண்ணாங்க. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ, ஏதோ ரொம்ப அவசரமான வேலையா. அப்படியா? சரிங்க, நான் இப்பவே போறேன். சீக்கிரமா வந்துரு. டேய் வெளியில வாடா, உனக்கு இருக்கு. மேடம், அம்மா அவசரமா வீட்டுக்கு வர சொன்னாங்களா? நான் கிளம்புறேன் மேடம். சரி, ஓகே, பை. ஹாய். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி ஷிவானி
சித்துக்கு புது ஷர்ட் தான் கொடுத்திருக்கா. ஏய் இப்போ எதுக்கு நீ வேற ஷர்ட் போட்டிருக்க? முடிஞ்சது. அதான் மேக்னாவே சொல்லிட்டால. இது சிவானி மேடம் கொடுத்த ட்ரெஸ். அவ என்ன ஷர்ட் கொடுத்தாலும் நீ வாங்கி மாட்டிக்குவியா? ஏங்க ஆசைப்பட்டு கொடுக்கும்போது எப்படிங்க வேணாம்னு சொல்ல முடியும்? ஓஹோ, அவளுக்கு உன் மேல அவ்வளவு ஆசையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க 2 பேரும் எப்படி இங்க? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல இங்க மட்டும் தான் வந்தீங்களா? இல்ல நடுவுல நானும் சிவானி மேடமும் ரெஸ்டாரண்ட்லாம் போனோமே, அங்கேயும் வந்தீங்களா? எல்லா இடத்துக்கும் தான். ஏங்க ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? ஆமா எதுக்கா எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன திருப்பி கேள்வி கேக்குறியா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எதுக்காக சிவானி இந்த நேரத்துல உன்னை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா? அது சொல்லு. உள்ள போகும்போது வேற டி-ஷர்ட் போட்டிருந்த நீ எதுக்காக திரும்பி வரும்போது இந்த ஷர்ட் போட்டு வந்திருக்க? உள்ள அப்படி என்னதான் நடந்தது? 2 பேரும் அப்படி என்னதான் பண்ணீங்க? ஏங்க எல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்களா? இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏய் சமாளிக்காத. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சரி சொல்றேன். சிவானி மேடம் ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாங்களா? அங்க நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தெரியாம டொமேட்டோ சாஸ் என் மேல கொட்டிடுச்சு. ஆஹா, அப்படியா? இத நாம கவனிக்கலையே. அதனால சிவானி மேடம் என்கிட்ட, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, என்கிட்ட கசின் ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கு, வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போன என்ன கம்பல் பண்ணி இங்க கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள போனதும் அவங்க முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. அதான் நான் அவங்கள திரும்பி நிக்க சொன்னேன். அதுக்கு அவங்க இதுல என்ன கூச்சம்னு கேஷுவலா என் ஷர்ட்டை கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பயந்துகிட்டு வந்து கூச்சப்பட்டு வேற ரூம்குள்ள ஓடி போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. அதான் அந்த கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அத சொல்ல முதல்ல. அதுக்கப்புறம் என்ன, அவங்க கசின் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் இருந்த ரூம்குள்ள தூக்கி போட்டாங்க. நான் அந்த சட்டையை மாட்டிக்கிட்டு ஹாலுக்கு வந்தேன். அவங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு. அந்த நேரம் தான் நீங்க எனக்கு கால் பண்ணி அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதோட நானும் வந்துட்டேன். நிஜமாவே உள்ள இதுதான் நடந்ததா? ஆமாங்க, இதான் நடந்தது. நம்புற மாதிரியே இல்லையே. ஏங்க நம்பிதாங்க ஆகணும். வேணா உங்க மேல சத்தியமா இதாங்க நடந்தது. ஏய் என்னது, ஏன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ற? ஏங்க நீங்க தான் நம்பலையே. என்னங்க என்ன டவுட்டாவே பாக்குறீங்க? ஏங்க சத்தியமா நான் சொன்னதாங்க நடந்துச்சு. சரி அது இருக்கட்டும், நீங்க வேற என்ன நடந்திருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? அவ என்ன நினைப்பா? என்னென்னமோ நினைச்சா. என்னென்னமோனா? என்னென்னமோதான். அந்த குஷி படத்துல மும்தாஜும் தளபதி விஜயும் தனியா மீட் பண்றத ஜோதிகா வேற மாதிரி ஆங்கிள் யோசிச்சு கட்டி பூடிடா அந்த சாங் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மேடம் உன்னையும் சிவானியையும் ஃபீல் பண்ணாங்க. ஏங்க
என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன போய் எப்படிங்க இப்படிலாம் ஜட்ஜ் பண்றீங்க? ஆமா ஆமா, பொண்ணுங்க விஷயத்துல நீ சரியான அம்மாஞ்சி தான். உன்னை போய் இப்படி எல்லாம் கற்பனை பண்ண பாரு. ஐயோ. சரி, அம்மா அவசரமா கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன். ஆட்டோ. இவனை தனியா விட்டா அந்த சிவானி திரும்பவும் இவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இன்னொரு தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருவா. எதுக்கு வம்பு? சேஃபா இவனை நாமளே வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். ஆட்டோ. சித்து ஒரு நிமிஷம். மேக்னா, நீ ஆட்டோ புடிச்சு போயிடு. நான் சித்துவ வீட்ல டிராப் பண்ணிட்டு வரேன். சரியா? ஏங்க எதுக்குங்க? ஏங்க சொன்னா கேளுங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? இல்ல, உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க, அதனால தான் கூப்பிடுறேன். ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவு அவசரம்னா போ. வேணும்னா நானே கதவை ஓபன் பண்ணி விடுறேன். இருங்க இருங்க இருங்க. வாங்க. வேணாங்க. ரொம்ப தான் அப்படியே பிஸ் பிகோ பண்ற. அவன வண்டில போற டைம் ஆச்சுடா. என்ன? வண்டில ஏறியா இல்லையா? மச்சான், பாத்து ஆட்டோல பத்திரமா பேரு. ஏய், மேக்னா நீ போயிடு. பாய். கொன்றுவேன் உன்னை. பாய். சித்து மேல இவ்ளோ லவ் வச்சுட்டு அத வெளிய சொல்லாம ஏண்டி இப்படி எல்லாரையும் பாடாப்படுத்துற? ஐயோ, அவனை விட்டுட்டு நீ என் ரூமுக்கு தானே வரணும். உன் காதல் கதவை நான் எப்படி ஓபன் பண்றேன்னு பாரு. ஓகே. பாய். ஏங்க, உள்ள வந்து ஒரு காபி சாப்பிட்டு போங்க. ஐயோ, சாரதா அத்தை இவன் அவசரமா வர சொன்னாங்க, நம்ம இவகிட்ட போய் சொல்லிட்டோம். இப்போ உள்ள போனா மாட்டிக்குவோமே. அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏங்க ஏங்க, என்ன ஆச்சு? இல்ல சித்து, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அவசரமான வேலையா? எனக்கு தெரியாமையா? அதுவும் இந்த நேரத்துலயா? என்ன விளையாடுறீங்களா? என்ன சித்து, உன்கிட்ட போய் நான் விளையாடுவேனா? நாளைக்கு ஷோ பத்தி நிறைய மேக்னா கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். கோச்சுக்காத, நான் வரேன். நான் இன்னொரு நாள் வரேன். தென்றல் நில்லுமா. ஐயோ, மாட்ன. என்ன தென்றல், வாசலோடவே அப்படியே திரும்பி போறியே? ஏன் உள்ள வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போமா? வா. இல்ல அத்தை, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் வந்து காஃபி சாப்பிடுறேன். சரியா? பாய். போயிட்டு வரேன். ஆமா, ஏன் தென்றல் இவ்ளோ வேகமா போறா? தெரியலமா, ஏதோ வேலை இருக்கான். சரி, அதை விடுங்க. நீங்க எதுக்கு நான் அவசரமா வர சொன்னீங்க? நான் எப்ப உன்னை வர சொன்னேன்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் தென்றலுக்கு போன் பண்ணி என்ன அவசரமா கூட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இல்லையே, நான் தென்றலுக்கு போனே பண்ணலையே. அப்ப என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. பொய்யா? அவ எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்லணும்? வேற எதுக்கு? எல்லாம் பொசசிவ்னஸ் தான். புரியலையே. ஆமா, நீ என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? காலையில போகும்போது வேற ட்ரெஸ்ல போட்டுட்டு போனேன். மா, சிவானி மேடம் என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாங்க. அங்க தெரியாம சாசிய சட்டையில கொட்டிருச்சு. அதனால சிவானி மேடம் அவங்க பிளாட்டுக்கு கூட்டு போய் அவங்க கசினோட ட்ரெஸ்ஸை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. என்னது? நீ சிவானி பிளாட்டுக்கு போனியா? மா, நீங்க வேறமா. தென்றல் தான் புரிஞ்சுக்காம என்ன சந்தேகப்படுறானா? நீங்களுமா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதா சிவானி மேடம் என்ன அங்க கூட்டிட்டு போனாங்க. தென்றல் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க பிளாட்ல இருந்து சீக்கிரம் என்ன வெளியே வர வைக்கிறதுக்காக நீங்க போன் பண்ணி என்ன அவசரமா கூப்பிட்டீங்கன்னு பொய் சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓ, உன் மேல இவ்ளோ காதல வச்சுக்கிட்டு அத ஏன் தான் தென்றல் வெளியே சொல்ல மாட்டேங்கிறானே தெரியலையே. ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ?
என்னம்மா, சித்துவ பத்திரமா கூட்டிட்டு போய் அவன் வீட்ல விட்டுட்டு வந்துட்டியா? விட்டுட்டேன். சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? நான் ஏற்கனவே இத பத்தி உன்கிட்ட கேட்டேன். ஆனா அப்போ நீ என்கிட்ட எந்த பதிலும் சொல்லாம மழுப்பிட்டு ஓடிட்ட. இப்போவாவது ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ சிதுவ லவ் பண்றியா? என்ன மேக்னா, நீ ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்போ சிது உனக்கு யாரு? ஏன் அவன் எனக்கு யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியாம தான் கேக்குறேன்னு வச்சுக்கோயேன். சொல்லு, அவன் உனக்கு யாரு? என்னடி கேள்வி இது? சித்து என்னோட ஃப்ரெண்டு. சிது எனக்கும் தாமா ஃப்ரெண்டு. நான் என்ன உன்ன மாதிரி சித்து கூட வேற பொண்ணுங்க நெருக்கமா பழகுறது பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறேனா? இல்ல. அப்புறம் நீ மட்டும் ஏன் இவ்ளோ பதற? நான் எப்போ பதறன? பதறாம தான் அவன் சிவானி கூட போறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனியோ? ஏற்கனவே சிவானிக்கு உடம்பு சரியில்லைன்னு சித்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண போனப்போ இப்படிதான் பயங்கரமா டென்ஷன் ஆன. இன்னைக்கும் அதே மாதிரி அவன் சிவானி கூட ஹோட்டல் போனதையும் பிளாட்டுக்கு போனதையும் பார்த்துட்டு அப்படியே கொந்தளிக்கிற. அதுக்கப்புறம் அவன் பிளாட்ல இருந்து வேற ட்ரெஸ்ஸோட வெளியே வந்ததும் உள்ள என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, அப்படி இப்படி நம்மள கேள்வி கேட்டு படுத்தி எடுத்துட்ட. எதுக்காக இதெல்லாம்? அது உள்ள போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸோட போயிட்டு வெளியில வரும்போது வேற ட்ரெஸ்ஸோட வந்தா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? உனக்கு எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்? எதுக்கு? நான் அவன் என்னோட ஃப்ரெண்டு. இதே பதில திரும்ப திரும்ப சொல்லாத தென்றல். அவன் வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானா? எதுக்கு நீ அவன்கிட்ட லவ்வர் மாதிரி இவ்ளோ பொசசிவா நடந்துக்கிற? அவன் எந்த பொண்ணு கூட எந்த பிளாட்டுக்கு போனா உனக்கு என்ன தென்றல்? அங்க இருந்து எத்தனை ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு வேலை மெனக்கிட்டு அந்த பிளாட்டுக்கு முன்னாடி போய் நின்னு அவன் வர்ற வரைக்கும் எதுக்கு காத்துட்டு இருந்த? அப்போ திடீர்னு பிளாட்ல லைட் ஆஃப் ஆனதும் ஏன் ஏடா கூடமாலாம் யோசிக்கிற? அவன் திரும்பி வந்து நீ கேட்டதுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொன்னதுக்கு அப்புறமும் எங்க சிவானி அவனை திரும்பவும் பிளாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவானோன்னு பயந்து நீயே அவனை பத்திரமா கூட்டிட்டு போய் அவனை வீட்டுல விட்டுட்டு வர்ற. அன்னைக்கு அப்படிதான் அந்த மீனாக்கும் சித்துக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்துருமோ நினைச்சு நீ ரொம்ப நடுங்கி பயந்துருக்க. சித்து உனக்கு ஃப்ரெண்டு தானே? அப்புறம் அவன் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்கு அனாவசியமா பதட்டப்படுற? இங்க பாரு தென்றல், நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். ஒரு பொண்ணு யாருக்கிட்ட எதுக்காக எப்படி ரியாக்ட் பண்ணுவா, ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவா, லவ்வர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவா, இந்த பல்ஸ் ரீடிங்லாம் எனக்கும் தெரியும். அதனால உன் மனசுல இருக்க காதல சித்துக்கிட்டையும் சிறுத்தைக்கிட்டையும் மறைக்கிற மாதிரி என்கிட்டயும் மறைக்க ட்ரை பண்ணாத. உனக்கு சித்து மேல லவ் வந்துருச்சு. அத வெளிப்படையா சித்து கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லலாம்ல. ஏன் என்கிட்ட நீ மறைக்கணும்? இல்ல மேக்னா, நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல. நீ தேவையில்லாம என்ன குழப்புற. என்ன நான் குழப்புறேனா? இப்படி மனசு முழுக்க காதுல வச்சுட்டு ஒன்னும் இல்லாத ஈகோவால சொல்லாம மறைச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் தென்றல், சித்து பாவம். உனக்காக அவன் எத்தனை நாள் காத்துட்டு இருக்கான். அவன் மேல உனக்கு காதல் வந்ததுக்கு அப்புறமும் எதுக்காகடி அவனை காக்க வைக்கிற? போதும் தென்றல், உன் மனசுல இருக்க காதல சித்து கிட்ட சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. நான் அவனுக்கு தெரியப்படுத்துறேன்.